நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இங்க இருந்து ஒரு எம்பி கூட அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது வேற. இன்னைக்கு நம்ம கிட்ட வெறும் கரண்டி இருந்தது, என்ன கிடையாது. நம்ம என்ன வேணா சொல்லி அந்த கரண்டியை சுத்தலாம். இப்ப எண்ணெயோடு இருக்கிற கரண்டியை என்ன வேணா சொல்லி சுத்த முடியாது இல்லையா? டாஸ்மார்க் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. மதுவிலக்கு வந்துட்டு முழுசா வந்துட்டு அப்ரூவ் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பேசினா ரொம்ப சரியா இருக்கும். அவர் தனிநபராகவே இருக்கட்டுங்க. ஈழம் சோசியல் வந்துட்டு பிடிக்கல அதானே. நம்ம கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். வணக்கம். அன்றாட சமூக அவலங்களை தோலுரித்து காட்டக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த கான்வர்சேஷன். இது இன்னைக்கு உள்ள பிரச்சனை பற்றி பேசுவதற்காக ஊடகவியலாளர் தமிழரசு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நைட்டோட நைட்டாக அவங்களெல்லாம் கூண்டோட காலி பண்ணி போய் அடைச்சி வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலாக எதிர்பார்த்தது தான். இவ்வளோ நாள் விட்டு வச்சதே வந்துட்டு ஆச்சரியம் தான். ஏன்னா முக்கியமான இடம், சென்னையினுடைய பிரதான இடமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அந்த போராட்டம் நடக்குது. ரிப்பன் பில்டிங் முன்னாடி அதை நடத்துகிறாங்க. ஏன் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடத்துகிறாங்கனாக்கா அதுதான் மாநகராட்சி அலுவலகம். அப்போ அந்த மாநகராட்சியில் ஊழியர்களாக பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அங்கே தான் போராட முடியும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, யார் கூடயாவது பிரச்சனைனாக்கா அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல போய் போராடுவீங்களா, இல்லை வேறு எங்கேயாவது போய் போராடுவீங்களா? எங்கே தொலைக்கிறோமோ அங்கே தானே போய் தேட முடியும். அப்போ ஆக்சுவலாக என்னன்னாக்கா அவங்களுடைய கோரிக்கையை வலுவாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல போயிட்டு போராட்டம் மேற்கொள்கிறாங்க. அதை நம்ம வந்து யதார்த்தமாக பார்க்குறோம். அப்போ 13 நாள் வந்து அந்த போராட்டம் தொடருது. அப்போ இந்த அரசு வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வருதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் வராங்க. அதாவது குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வந்து இந்த போராட்டம் தொடங்கிய பின்பு வந்துட்டு இது முடிகிற மாதிரி தெரியல, இவங்க வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க, இவரும் அடையாள போராட்டம் கிடையாது, அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை வந்து இவங்க தொடர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அமைச்சர் சேகர் பாபு வந்துட்டு பேச்சுவார்த்தை மேற்கொண்டதா சொல்லப்படுது. அமைச்சர் சேகர் பாபுவும் மேயர் பிரியா அவர்களும் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். யாருனாக்கா KN நேரு அவர்கள் தான் வந்துட்டு நகராட்சியினுடைய அமைச்சராக இருக்கிறாப்புல. நகராட்சி மேயர் பிரியா, மேயர் பிரியா, இவங்க 2 பேர், அதாவது குறிப்பாக அமைச்சர் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அப்போ இது இல்லாமல் உள்ளூர் அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னும் போது அதுவே கேள்விக்குள்ளாகுது. மேபி சொல்லலாம் இந்த ஊரை சார்ந்தவர், வடசென்னை பகுதியில் இருக்கிறாரு, அங்கே வந்துட்டு மாவட்ட செயலராக இருக்காரு அப்படின்னாக்கா அது கட்சியாக அரசியலாக ஓகே தான். ஆனால் அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பேசினா தான் ரொம்ப சரியா இருக்கும். அப்போ இவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்த வராங்க? அப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சர் வராருனாக்கா ஏதோ தீர்வு காண வராரு, இவங்க கிட்ட உடன்படிக்கை ஏற்றதுக்காக வராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த அமைச்சர் வராருன்னா எதுக்காக வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கலைஞ்சு போங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தானே இருக்கும். இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்கா சேகர் பாபு அவர்கள் இப்படியெல்லாம் பேசினதா நிறைய செய்தி வெளியில பரவிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க களத்துக்கு போனீங்க, ஏதாவது சொன்னாங்களா? ஏதோ குறிப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாராமே, இந்த மாதிரி என்ன சாபலாம் விடுறீங்க முதல்வர் பார்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதா வெளில பேசுறாங்க. இது முதலமைச்சருக்கு மட்டும் சாபம் விடல, ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கே சாபம் விட்ட மாதிரி தான் நான் கண்கூடா பார்த்தது. என்னன்னா நிறைய மக்கள் நேரடியான களத்துக்கு வரலாட்டி கூட பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் அவர்களுடைய நான் ஃபீல் பண்ண விஷயத்தை, ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் உணர்ந்த விஷயம், அவங்க போராட்ட களத்தில் வந்து நேரடியாக ஆதரவு கொடுக்கலாட்டி கூட அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள், அந்த ஆதரவு நிலைப்பாடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தான் இருந்ததா நான் கண்கூட பார்த்தேன். ஓகே, வெகுஜன மக்கள், எஸ், வெகுஜன மக்களுடைய ஆதரவு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா இருந்ததை நான் கண்கூட நிச்சயமா அப்படிதான் இருக்கணும். இது மிக எப்படி சொல்றது, முதலமைச்சருக்கு சாபம் விட்டதா சேகர் பாபு சொன்னார்ல, சேகர் பாபுக்கு இங்கே சாபம் விட்டாங்க. சேகர் பாபா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோத்து போயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்குலாம் சேகர் பாபா அசிங்கப்படுத்தினாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. சமூக நீதினு பேசக்கூடிய ஒரே கட்சியா திமுக இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த கட்சியோட சமூக நீதியே இவ்வளவுதானா? அப்போ தூய்மை பணியாளர்களை வெறும் துப்புரவு பணியாளர்களை தான் அவங்க பார்க்குறாங்களா? மனுஷனா கூட அவங்க மதிக்கலை அப்படிங்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்குது. வெகுஜனோட மக்கள் ஆதரவு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக திமுக அரசு மீதான கோபம் மீண்டும் பொதுமக்கள் மனசில் அந்த அந்த அலைகள், அந்த கோப அலைகள் அடிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு மட்டும் கண்கூட என்னால் உணர்வுபூர்வமாக பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஆக்சுவலாக என்னன்னாக்கா இப்போ அந்த பிரச்சனை நடக்கிறது ஒரு பக்கம், அந்த பிரச்சனையை வைக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப காத்திரமாக தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அன்றாட வாழ்வாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது,
இல்லை அவங்களுடைய உடைமைகளை வாங்குறது, அதாவது குறிப்பாக சொல்லணும்னாக்கா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் என்ன, உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது மூன்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தான் அந்த மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய அதிகாரியோ மேயரோ அமைச்சரோ இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் இல்லாமல் அந்த பணம் வந்தாதான் எனக்கு வந்துட்டு வாழ்வாதாரம் அப்படின்னு அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வந்துட்டு என்னவா பிரதிபலிக்கும், என்னவா வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. என்ன திட்டவே கூடாது, விமர்சிக்கவே கூடாதுனாக்கா, அதிகாரம்ங்கிறது அரசு அப்படிங்கிறது என்ன, ஒரு மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டது தான் மக்களாட்சி தத்துவம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். அப்போ மக்களிடம் இருந்து வரக்கூடிய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும். இல்லை அதுவும் இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு இயக்கம்னு தங்களை வந்து பிரகடனப்படுத்திக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன நீங்கள் சாப விடுறீங்களாமே அப்படின்னாக்கா, ஒரு அரசு வந்து தங்களுக்கு எதிராக செயல்பட்டதுனாக்கா அப்படியாகத்தான் விமர்சனங்களை மக்கள் வைப்பாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் எதிர்மறையான குற்றச்சாட்டு சொல்றாங்க, விமர்சனம் பண்றாங்கல்ல திமுக அரசு மன்னர் ஆட்சின்னு. அப்ப அந்த மன்னர் ஆட்சிங்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிருதுல்ல? இல்ல அதுதான் சொல்றேன் நான். இப்போ ஒரு மக்களாட்சின்னு வரும்பொழுது அந்த விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கறேன், இப்ப மத்தியில இருந்து தொடர்ச்சியா ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, நிறைய நமக்கு வந்து தொல்லை கொடுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றீங்க, ஒன்றிய அரசு போதுமான நிதியை ஒதுக்குறது கிடையாது, இந்த மாதிரி பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம கையில வச்சுக்கிட்டு, அதாவது இன் ஜென்ரலாவே இந்தியாவில் வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு மத்தியில தான் குவிக்கப்பட்டிருக்கு, ஒன்றியத்தில் தான் குவிக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பாக்குறோம். அப்ப ஒன்றிய அரசை நோக்கி நம்ம விமர்சனம் வைக்கிறோம் இல்லையா, 19 பைசா மோடின்னு சொல்றோம். அப்ப நம்ம எக்கச்சக்கமான விமர்சனங்களை வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இங்க இருந்து ஒரு எம்பி கூட அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது வேற, ஆனா இந்தியாவினுடைய பிரதமர் அவர் நம்மள ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு அப்படின்னும் போது அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அவருடைய கேள்வி கேட்கக்கூடிய முகாந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், கடுமையான விமர்சனங்களை அவர் மேல வைக்கிறோம். என்னென்ன விமர்சனம் வைக்கிறோம், நீங்க வந்துட்டு சரியா எங்களுக்கு வரி பணத்தை திருப்பி தர்றது கிடையாது, ஜிஎஸ்டி வந்துட்டு மற்ற மாநிலங்களுக்கு பங்கீடு வேற மாதிரி இருக்கு, தென் மாநிலங்களுக்கு பங்கீடு வேற மாதிரி இருக்கு, அதனால நம்ம என்ன சொல்றோம், ₹1 19 பைசா தான் திருப்பி கொடுக்குறீங்க, நீங்க வந்து 19 பைசா மோடி அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறோமா இல்லையா? அப்ப மத்தியில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு, ஒன்றிய அரசில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு நம்ம எப்படி விமர்சனம் வைக்கிறோமோ அதே போல தானே மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் சரியில்லைனாக்கா மக்கள் விமர்சனம் வைப்பா, அதை ஏத்துக்கணும் இல்லை நீங்க? அந்த விமர்சனத்தை ஏத்துக்கக்கூடிய பக்கம் திமுக ஆட்சியாளர்கள் இல்லையோங்கிற கேள்வி. அதுதான் ஏன் நீங்க த்ரெட்டன் பண்ற மாதிரி இப்படி பேசுறீங்கன்றதான் கேள்வி. நீ என்ன பத்திரிக்கை அப்படின்னா அது வேற, அந்த ஜெர்னலிஸ்ட் மிரட்டுறது தானே. ஆக்சுவலா என்னன்னா இந்த தொனியே வந்துட்டு ஒரு சனாதன துணி, அது சனாதன மொழின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னாக்கா நீங்க யோசிச்சு பாருங்களேன், சர்வாதிகாரம். ஆமா, ஏற்கனவே ஒரு கட்சியினுடைய தலைவர் இதே போல வந்துட்டு ஒரு பத்திரிகையை கையாண்டாப்புல. என்னன்னாக்கா ஒரு யூடியூபர் போயிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மட்டும் தான் நான் வந்துட்டு பேட்டி கொடுப்பேன், உன்னை நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது, நீ வந்து பத்திரிகையாளர் கிடையாது, உனக்கு என்ன இது இருக்கு, அதாவது இப்ப பத்திரிகையாளர்களுக்கு வந்து அதுக்கு ஒரு சங்கம் இருக்கு, அதுக்கு வந்துட்டு ஒரு எல்லாத்துக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு முகாந்திரம் இருக்கு, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அங்கே போய் நம்ம அணுகலாம், அது வந்துட்டு ஒரு அத்தாரைஸ்டாக இருக்கு, நீங்கள் எந்த ஒரு அத்தாரைஸ்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலை தூக்கிட்டு வந்துடுறீங்க, மைக்கை தூக்கிட்டு வந்துடுறீங்கனாக்கா, என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, பத்திரிகைக்கு பதில் சொல்றது மட்டும் தான் அரசுடைய வேலையா? அப்போ மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஒரு மக்கள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறான்னா அவனை இப்படி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்களா? உனக்கே நான் பதில் சொல்லணும், பத்திரிக்கை மட்டும் தான் பதில் சொல்லணும். பத்திரிக்கைக்கே நீங்கள் ஏன் பதில் சொல்றீங்க? முதல்ல மக்களுக்கு போய் சேர்ந்து தான் பதில் சொல்றீங்க. மக்களுடைய கேள்விகளை தான் பத்திரிக்கை வந்து கேட்கறாங்க. பத்திரிக்காரங்கன்னா அவங்க கேள்வி கேட்டு அவங்க மட்டும் அதை வீட்டில் எடுத்து போய் சுமந்துட்டு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்க போறாங்களா? நீங்க இப்போ பத்திரிக்கையாளர், நீங்க போயிட்டு வந்தீங்க, இப்போ நீங்க புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க போயிட்டு சேகரிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அதை வீடியோ பப்ளிஷ் பண்ணீங்களா, இல்ல ஹார்ட் டிஸ்க்ல போட்டு சேஃப்டியா வச்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது ரிலீஸ் பண்ணுவீங்களா? மக்களுக்கு தெரியப்படுத்த உடனே கொண்டு பண்ணுவோம் இல்லையா? ரிலீஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்ப ஏன் ஒரு தனிநபர் கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டேன்? அவர் தனிநபராகவே இருக்கட்டுங்க. நீலம் சோசியல் உங்களுக்கு வந்து நீலம் சோசியல் வந்துட்டு பிடிக்கல, நீலம் சோசியல் பிடிக்கல, அதானே பாரஞ்சித்தா பிடிக்கல. நீலம் ஏன்னா ஏற்கனவே வந்து பாரஞ்சித் குறித்து ஒரு கேள்வி கேட்டப்ப அவர் யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ என்ன இவங்களுக்கு பொருள்னாக்கா, பொதுவாகவே இந்த ஊடகங்களில் ஒரு விமர்சனம், சமூக ஊடகங்களில் இந்த சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க இல்லையா, ட்விட்டரு, இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா வந்துட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்க யாராவது, குறிப்பாக வந்து திமுக எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கனாக்கா அவங்க பாஜக சார்பு, பாஜக ஒத்து செயல்படுறாங்க, இவங்க வேற ஒருத்தவங்களுக்கு துணை போறாங்க. அப்ப பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியிலேயே நாங்க கடைசி வரைக்கும் உங்களை கேள்வி கேட்காம இங்க வந்துட்டு திமுக திமுக திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப எங்களுடைய பிரச்சனை என்னைக்கு தீர்க்கப்படும்? அப்ப என்னுடைய வாழ்வாதாரம் எனக்கு முக்கியம் இல்லையா? அப்ப நான் தினசரி அன்றாட என் வாழ்க்கையை நான் கடத்த தேவையில்லையா? எனக்கு பாஜக மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல உள்ளூர் இங்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகமும் பிரச்சனையா? இது வந்து சர்வாதிகார போக்கு தான். ஆனா எப்படிப்பட்ட ஒரு இல்ல, இது ஒரு கார்னரிங், ஒரு எப்படி சொல்றது, என்னன்னாக்கா நீங்க திமுக எதிர்த்து பேசுனீங்கனாலே நீங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றதன் மூலமா என்னன்னாக்கா எல்லாரையும் மட்டுப்படுத்துறது, பேச விடாம தடுக்கிறது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க பேச மாட்டீங்கல்ல.
நீங்க வந்துட்டு சனாதனி ஆயிடுவீங்கல்ல. இப்ப நீங்க திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறீங்க. திமுகவை நோக்கி கேள்வி கேட்கறது சரியா தப்பானுங்கிறது இங்க வாதமாக மாட்டேனுது. திமுகவை நோக்கி கேட்கறதே தப்புங்கிறது வாதமா மாறுது. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ஒரு ஓரளவுக்கு சமூக நீதி பேசக்கூடிய கட்சினா திமுகன்னு பேர் எடுத்த கட்சி தானே. திமுக விட்டா சமூக நீதி பேச இங்க ஒரு நாதியே இல்ல, ஒரு கட்சியே கிடையாது, யாழே கிடையாது இல்ல நாம. ஆனா அப்படிப்பட்ட திமுகவே பொதுமக்கள் பிரச்சனைகளை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுமா? இல்ல மனுஷனாவே மதிக்கல அப்படிங்கிறாங்களே. சமூக நீதிங்கிறதுல வந்துட்டு எல்லாருக்குமே பங்கு இருக்கு. பல பேர் இங்க வந்து சமூக நீதி வந்து நிலைநாட்டி இருக்காங்க. அதிகமா சமூக நீதிக்கு கொடி பிடிக்கக்கூடிய கட்சி திமுக தானே, அப்படித்தானே காலகாலமா பேர் எடுத்திருக்கு. ஆமா, இப்ப நீங்க சமூக கொடி நீதி பிடிக்கிற இல்ல லட்சணம். சமூக நீதின்னு எடுத்துக்கிட்டா அது திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக, அதிமுக 2 பேருமே வந்து சம அளவுல பங்காற்றி இருக்கிறாங்க. நீங்க வந்துட்டு இடஒதுக்கீடு விஷயத்துல வந்துட்டு 69% இடஒதுக்கீடுக்கு வந்துட்டு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது அந்த அம்மையார். அதே அம்மையாருக்கு வந்துட்டு இன்றைய திராவிட கழக தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் தான் அன்று இருந்தாப்புல. அவர் என்ன பெயர் கொடுத்தாருனாக்கா சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்தாரு. பொதுவாக தீகா எப்படி இயங்கும் பெரியார் இருக்கும் போதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. திமுகவா இருந்தானே, வேற எந்த கட்சியா காங்கிரஸா இருந்தானே, யாரை பத்தி அவருக்கு கவலை கிடையாது. நம்மள மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் அடிச்சு விளையாடுறது. அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னன்னாக்கா மக்கள் பிரச்சனை தீர்க்கப்படணும். நமக்கு வந்துட்டு இந்த கட்சி அந்த கட்சின்லாம் கிடையாது. அதிகாரத்துக்கு எதிராக நம்ம கேள்வி எழுப்புறோம். 10ஆம் பொதுவுல இப்போ ஒரு அதிகாரம் நல்லது செய்யுது. அப்ப நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த 2 திராவிட கட்சிகள் தான் இன்னைக்கு இந்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படை காரணமா இருந்திருக்காங்க. அப்ப இந்த 2 கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்குல்ல. அப்ப நான் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் நான் எல்லாத்தையும் பேசுவேன், திமுக ஆட்சியில் இருக்கும்போது நான் எதையும் பேச மாட்டேன். அப்படி பேசினா நான் பாஜகவுடைய பி டீமா மாறிடுவேன், பாஜகவினுடைய ஊன்றுகோலா மாறிடுவேன் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? அப்ப என்னன்னாக்கா இந்த 2 கட்சிகளுமே வந்துட்டு மாறி மாறி ஆண்டுருக்காங்க. அப்ப நான் சொல்றது பெரியார் காலகட்டத்திலேயே அவர் வந்து இயக்கம் எதுக்கு வச்சிருந்தாரு, ஏன் வந்து தேர்தல் அரசியல்ல வந்து ஈடுபடலனாக்கா அவருக்கு வந்துட்டு தேர்தல் அரசியலுக்குள்ள போனா பல சமரசங்களுக்கு உட்படணும். அந்த சமரசங்களுக்கு உட்பட்டு ஒருத்தனால தன்னுடைய கோட்பாடு முழு அளவுல முழு வீச்சில வந்து பேச முடியாது. அப்ப திமுக தப்பு செஞ்சாலும் அவர் தட்டி கேட்டிருக்காரு, யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்டிருக்காரு. ஆனா இன்றைய திக அப்படிதான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு விமர்சனம் வர்றாப்புல, அதாவது வீரமணி அவர்கள் வந்து அறிக்கை வர்றாப்புல, இந்த நிகழ்வை பயன்படுத்தி நிறைய பேர் அரசியல் ஆதாயம் தேட காத்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது திராவிட மாடல் அரசு ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு அறிக்கை நீங்க பாத்திருக்கீங்களா? அதாவது இல்ல குறைய அது வாழ்த்து மடலா இல்ல விமர்சனமா இல்ல அறிக்கையா நமக்கு புரியல. அத கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில இருக்கு. ஆனா முத்தரசனை நேரடியா களத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அங்க போராடிய நிறைய ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் அந்த சிவப்பு கலர் ஷர்ட், சிவப்பு கலர் டிஷர்ட், அதாவது கம்யூனிஸ்டோட சின்னமா இருக்கக்கூடிய அந்த சின்னம் அணிந்த அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இது நீங்க கேட்டதுல அருமையான கேள்வி. இப்ப நீங்க தீக்காமரான இயக்கம் கூட நாளைக்கு அவங்களுக்கு பெரிய ரோல் கிடையாது, எலெக்ஷன்ல போய் மக்களை சந்திக்க போறது கிடையாது. அவங்களுடைய இப்ப ஒரே வேலையா என்ன இருக்குனாக்கா திமுக இருக்கு, திமுக கூட நம்ம செயல்படுறோம், கூட சேர்ந்து அவங்களுடைய மேடைகள்ல பங்கேற்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க சுருங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு திகாவினுடைய நிலைமை அந்த மாதிரி தான் இருக்கு. பெரியார் அளவுக்குலாம் இன்னைக்கு அவங்க மேடை போட்டு ஊர் ஊரா போயிட்டு பிரச்சாரம் பண்றதோ இல்ல அரசை நோக்கி கேள்வி எழுப்புறதோ அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறதோ, நான் என்ன கேட்கறேன், திகாவுக்கு எந்த பிரச்சனையுமே கண்ணில் தெரியலையா? சாதிய படுகொலை நடக்குது, அதாவது ஆணவ படுகொலை நடக்குது. அந்த ஆணவ படுகொலை நடந்த இடத்துக்கு நீங்க போனீங்களா? போல. சாதிக்கு எதிராக காலமெல்லாம் போராடினவர் பெரியார் இல்லையா? நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா? பக்கத்துல தான் ஆபீஸ் இருக்கு. வந்தீங்களா? வரல. இப்ப எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு. அதாவது அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க, பல போராட்டங்கள். அதாவது அந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக என்னெல்லாம் போராட்டம் நடந்துச்சோ, குறிப்பா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த 4.5 ஆண்டுகள்ல பல்வேறு கோரிக்கைகள் வச்சு பல ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதாவது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள், இது போக வந்து பாத்தீங்கன்னாக்கா செவிலியர்கள், இன்னும் எக்கச்சக்க பேர் இவங்க தூய்மை பணியாளர்களும் கடந்த ஆட்சி காலத்தில் போராடி இருக்காங்க. அப்ப எல்லாம் போயிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்த உடனே எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், லெட்டர்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. நீங்க களத்துக்கு போனீங்க, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்ல, லெட்டர்லாம் கொடுத்தாராமே சிஎம், கொடுத்தாராமா இல்லையா? ஆமா, லெட்டர்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப இவ்வளவும் நம்ம ஒரு கோரிக்கையெல்லாம், அதாவது அவங்களுடைய கோரிக்கையை நாங்க ஏற்றுக்கிறோம், வாக்குலாம் கொடுத்துட்டு இப்ப அன்னைக்கு அதை செய்யலன்னும் போது ஒரு பிரச்சனையா வருது இல்ல. அப்ப இது அரசு வந்துட்டு வாக்குக்காக கேட்டுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு நான் எதிர்கட்சியா இருக்கும்போது அண்ணா ஒண்ணு சொல்லுவாப்ல, வெறுங்கரண்டியை வச்சிருக்கணும் எப்படி வேணா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது திமுகவுக்கு உகந்ததா போயிடுச்சு பாருங்க. என்னன்னாக்கா அன்னைக்கு நம்ம கிட்ட வெறுங்கரண்டி இருந்தது, என்ன கிடையாது, நம்ம என்ன வேணா சொல்லி அந்த கரண்டியை சுத்தலாம். இப்ப எண்ணெயோடு இருக்கிற கரண்டியை என்ன வேணா சொல்லி சுத்த முடியாது இல்லையா? ஏன்னா கரண்டி கீழே சிந்திடும் இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்துட்டு நம்மளால செய்ய முடியல, ஏன் வந்து செய்ய முடியல? அப்ப அன்னைக்கே வாக்குறுதி கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லை, நியாயமான கோரிக்கை. பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுடைய சம்பளத்தை குறைக்காதீங்க, ஆல்ரெடி நாங்கள் கம்மியான ஊதியம் வாங்குறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம தீகாக்கு வருவோம்.
இப்ப தீகாவில் நீங்க எங்கேயுமே போல, எந்த நிகழ்வுக்கும் போய் கலந்துக்கல. அதாவது திராவிட கோச்சிக்கிட்டாருன்னா அதுதான் கோச்சிக்கிருச்சுன்னா அதனால அதுதான் போகாம இருந்து அதுதான் சிக்கல். இப்ப நீங்க உண்மையிலேயே திராவிட கழகம் தானா, இந்த மக்களுக்காக நீங்க செயலாற்றுறீங்களா, திராவிட கழகத்தினுடைய பணி என்னவாக இருந்தது கடந்த காலங்களில், இப்ப என்னவாக இருக்கிறது, இந்த 5 ஆண்டுகள்ல நான் பட்டியல் போட முடியும் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு, எத்தனை இந்த மாதிரியான சமூக ரீதியான பிரச்சனைகளை வந்துட்டு இந்த தமிழ்நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு, என்ன மாறி இருக்கு அப்படிங்கறது உங்க கேள்வி இருக்குல்ல. ஆனா நீங்க எந்த இடத்துலயும் நீங்க சமரசம் செய்யாம அந்த போராட்டத்தை தொடரணும், எந்த ஆட்சி மீதும் பாகுபாடு இல்லாம தொடரணும் அப்படிங்கறத உங்களுடைய நோக்கமா இருக்கணும். அதிமுக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், திமுக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அப்ப திமுகவுக்கு ஒரு சமரசம் செஞ்சுக்கிறீங்களே, அது பெரிய கேள்வி. ரெண்டாவது நீங்க என்ன சொன்னீங்க, கூட்டணி கம்யூனிஸ்டுக்கு வருவோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் நமக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு மரியாதை இருக்கு. நம்ம விசிகா மேல ஏன் மரியாதை வைக்கிறோம்னாக்கா, விசிகா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒடுக்கப்பட்ட சார்ந்த மிக நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடிய விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரா அடையாளப்பட்டவர். ஆனா அவருடைய ஸ்டாண்ட் அவர் என்னவா வைக்கிறாருனாக்கா, நான் வந்து பொது நீரோட்டத்துல கலக்கணும், அதாவது இந்த சமூகம்ங்கிறது வந்து தள்ளி நிற்க கூடாது, ரொம்ப தெளிவான ஒரு சித்தாந்தம் கொண்ட தெளிவான ஒரு ஐடியாலஜி கொண்ட ஒரு ஆள் அவர். இந்த சமூகம் வந்துட்டு ஒரு காலமும் தள்ளி நிற்க கூடாது, இந்த பொது நீராட்டத்துக்குள்ள எல்லாரும் கலக்கணும், அப்ப இந்த சமூகம் ஒன்றுபடணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் இல்லையா. நான் என்ன கேட்கிறேன், பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப மைல்டான விமர்சனங்களை வைக்கிறதும், போராட்டத்தினுடைய தன்மையை மாத்துறதும். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, டாஸ்மார்க் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, மதுபான அதாவது மது விலக்கு வந்துட்டு முழுசா வந்துட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. உடனே அதை எப்படி மாத்துறாங்கன்னாக்கா, ஒன்றிய அரசு இதற்கான தீர்வு காணணும், இந்தியா முழுக்க மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. மது விலக்கை அமுல்படுத்தக்கூடிய அத்தனை முகாந்திரமும் கொண்ட ஒரு அதிகாரம் வந்துட்டு மாநில அரசு கிட்ட இருக்கு. மாநில அரசு நினைச்சுச்சுனாக்கா மது விலக்கை கொண்டு வர முடியும். இதற்கு பல மாநிலங்கள் உதாரணமா இருந்திருக்கு, மது விலக்கை கொண்டு வந்திருக்கு. அப்ப நீங்க ஏன் அந்த போராட்டத்தினுடைய தன்மையை மாத்துறீங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுக ஆட்சிலையும் மது ஓடிச்சு, திமுக ஆட்சிலையும் மது ஓடிச்சு. அப்ப நீங்க வந்துட்டு மது விலக்க கோரி ஒருத்தவங்க கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்கனாக்கா, அவங்களையே 2 பேரை மேடையில் ஏற்றி உட்கார வச்சு பேச வைக்கிறீங்க. அப்ப இந்த போராட்டத்தினுடைய வடிவம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தினுடைய தன்மை இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் கேள்விக்குள்ளாகுது இல்ல. கம்யூனிஸ்டுக்கும் திருமாவளவனுக்கும் வேற ஆப்ஷன் இல்லையோ, வேற ஆப்ஷன் இல்லைன்னா வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி இல்ல, தலைவர் இல்ல அப்படிங்கிற பொதுமக்கள் ஏங்கிற மாதிரி தான் திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் ஏங்கி போயிருக்கா. அப்படி இல்ல, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், நீங்க கூட்டணின்னு ஒண்ணு வைக்கிறீங்கன்னாக்கா, அந்த கூட்டணிங்கிறது வந்துட்டு அந்த தேர்தலுக்கான ஒப்பந்தமா இருக்கணும். ஓகேவா, நீங்க வலுவா எதிர்க்கிறீங்க, ஒரு பாஜகங்கிற ஒரு சக்தியை வந்து வலுவா எதிர்க்கிறீங்க, அது வந்துட்டு இந்தியா முழுக்க ஆபத்தான ஒரு சக்தியா இருக்குனாக்கா, அந்த பிரச்சனைகள் சார்ந்து நீங்க ஒன்றுபட்டு இயங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்ப நீங்க கூட்டணியில இருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளுக்கும் நான் பெருசா செவி சாய்க்க மாட்டேன், அப்படியே சொன்னாலும் ரொம்ப செல்லமா தான் சொல்லுவேன், தோழமை சுட்டுதல் தான் பண்ணுவேன், அப்படியே ஒரு காட்டமான விமர்சனத்தை தெரியாம ஒருத்தவங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, உடனே தலையங்கத்துல திருப்பி திமுக பதிலடி கொடுத்துரும், முரசொலி தலையங்கத்துல. ஏன்னா இங்க எமர்ஜென்சி நடக்குதுன்ற அளவுக்கு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு ஒரு முறை சொல்லிட்டாப்ல, எங்களுக்கே வந்துட்டு மேடை போடுறதுக்கு வந்துட்டு உரிமை கிடையாது, தூய்மையான ஆட்சி நடத்துற மாதிரியும் உனக்கு புனிதர் மாதிரியும் அப்படின்னு போற போக்குல நக்கல் அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நடக்குது இல்லையா. ஆனா உடனடியா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அடுத்த நாள் போயிட்டு அறிவாலயத்தில் அவரை சந்திச்சுட்டு வந்துருவாங்க. அதுதான் நமக்கு சிக்கலே. கரெக்ட், சந்திச்சுட்டு வந்தா. நான் என்ன சொல்றேன், உங்க கூட்டணியில தோழமையோடு இருங்க, கூட்டணியை ரொம்ப நல்ல இணக்கத்தோட வச்சுக்கோங்க, ஆனா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதையும் சமரசம் பண்ணிக்காதீங்க. இப்ப செங்கோடி ஏந்தி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்களோ இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்களோ, இந்த சிவப்பினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய உழைப்பாளிகள் தொழிலாளிகள் அங்க போராட்டத்தில் இருக்காங்க. எத்தனை நாள், 13 நாள் மழை வெயில் பார்க்காம சும்மா அந்த தார்பாயை போட்டு நீங்க நேர்ல பாத்துட்டு வந்தீங்க. என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள் நாங்க குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருந்தோம், இந்த 6 மாசம் தான் இருக்கு, திமுக நாங்க குப்பையில போடுவோங்கிறாங்க. இதுதான் இது அந்த அரசுக்கு எவ்வளவு ஆபத்தா போய் முடியுது. அசிங்கம் இல்ல, எப்படி சொல்றது, அப்படின்னா மக்கள் உடனே என்ன சொல்றாங்க, டயலாக் கேட்க கேட்க பொதுமக்களுக்கு என்ன தோணும், இவங்கள மனுஷனா கூட இவங்க மதிக்கலையோ, கொரோனா நேரத்தில் இவங்க தானே மக்களுக்கு நல்லது பண்ணாங்க, இவங்க தானே களத்தில் இறங்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க, அப்படிப்பட்டவங்கள கொடுத்த சம்பளத்துலேருந்து 10,000 ரூபா கொடுக்க மாட்டேன், 10,000 கம்மியாக தான் கொடுப்பேன்னு சொல்கிறதும், அதை தனியார் மயமாக்குறது, அவங்களுக்கு அந்த அரசுடையமாக்காம தனியார் மயமாக்குறது அப்படின்னு அந்த அடித்தட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ சர்வாதிகார போக்கு அப்படின்னா யாரு தான் அப்படிங்கிற ஆதங்கத்தோட அந்த ஆணவத்தோட ஆடுறானோ அவங்க எல்லாருமே காலம் வரலாறு ஒதுக்கித்தானே வச்சிருக்கு, கீழே போட்டு மிதிச்சிருக்குல்ல. அப்ப இதுதான் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு நடக்க போதாங்கிற கேள்விதான் அந்த போராட்ட களத்துல நான் பார்த்த ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, நீங்க சொன்னதே தான் வரேன் நான். இப்ப என்னன்னாக்கா, நம்ம கடைசியா என்ன சொல்லியிருந்தோம், நான் என்ன பேசியிருந்தேன், கம்யூனிஸ்ட்
இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினர், அப்போ உங்களுடைய கட்சி இயக்கம்ங்கிறது எதுக்காக நீங்கள் கண்டீங்க? கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிறது எதுக்காக உலகம் முழுக்க இயங்கிக்கிட்டு இருக்கு? அடிப்படை என்ன? கம்யூனிஸ்ட் தத்துவம்னா என்ன? தொழிலாளர் நலன். ஓகேவா? அதாவது வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து கட்டமைக்கப்படுது. லேபர்ஸ், அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முதலாளிகள் வந்துட்டு எப்படி வந்து தொழிலாளிகளை அடிமைப்படுத்துறாங்க, அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சுறாங்க, உரிமையேற்று நடத்துறாங்க, அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அதற்கு எதிராக வந்துட்டு களம் கண்ட ஒரு இயக்கம் அது வந்துட்டு இன்னைக்கு உலகம் முறை பரவி இருக்கு. இன்னைக்கு இல்லாட்டியும் கூட கம்யூனிச சித்தாந்தம் தான் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம். ஓகேவா? இன்னைக்கு மற்ற சித்தாந்தம் தான் உலகம் முழுக்க பரவி இருக்கா? சைனாக்கு போங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும், ரஷ்யாவுக்கு போங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும், கியூபாக்கு போங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் வந்துட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். எதனால நீங்க உலகம் முழுக்க பரவி இருக்கீங்க? விளிம்பு நிலை மக்களுக்காக போராடின ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த சித்தாந்தம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை கொண்டுகிட்டு அந்த மக்களுக்காக கூட போய் செங்கொடி ஏந்தி நிற்காம விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனைக்கு மூலமாக இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய முதல்வரையும் இன்னும் சிலரையும் வந்துட்டு கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு மேடையில் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க, இடத்த பகிர்ந்துக்கிறீங்க. அவங்கவுங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்க நிக்கிறோமோ நீங்க அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்ல. தூய்மை தொழிலாளருடைய போராட்டத்தை போலீசார் நைட்டோட நைட்டா கலைச்சிட்டாங்க. இதை எப்படி பார்க்கணும், பொதுமக்கள் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி என்ன எடுத்துக்கணும்? இல்ல இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு ஒரே எண்ணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. 15ஆம் தேதி கொடி ஏற்றணும், ஆகஸ்ட் 15 கொடி ஏற்றணும். இவங்களாம் முன்னாடி உட்காந்துருந்தா அது வந்துட்டு அந்த ரிப்பன் பில்டிங்க்கு இழுக்கு மாதிரி அக்லியா இருக்கும். இவ்வளோ பேர் கூட்டமாக உட்காந்துருக்காங்களே, இவங்கள ஏன் வந்து இங்கே நிரப்பி வச்சிருக்கணும்? அப்போ அது வந்துட்டு மேபி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ வந்துட்டு அங்கே நம்ம கொடி ஏற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வண்ண விளக்குகள்லாம் ஒத்திகையெல்லாம் அவங்க இருக்கும்போதே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அப்புறப்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க போய் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த தேன்மொழி யாருங்கிறதும் ஒரு விமர்சனம் உள்ளாகுது. அவங்க யாரோ இந்த அரசுக்கு சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனத்தை வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவங்க போயிட்டு இந்த மக்களுக்கு இடையூறாக இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க அறவழியில் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் போயிட்டு சாலை மறியல் பண்ணலை, இல்லை வேறு எதுவும் பண்ணலை. நீங்கள் போய் பார்த்தீங்களா சாலை மறியல் எதுவும் பண்ணாங்களா? இல்லை, ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப தன்மையாக நான் கூட இங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். சார் இல்லை சார், நமக்கு இங்கே தான் அனுமதி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படா வெளில வரணும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போகக்கூடாது சார், நீங்கள் இந்த பக்கம் வந்து என்னை பேட்டி எடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ அறநெறியோட நடந்துக்கிறாங்க. நீதிமன்றமே வந்துட்டு எனக்கு நீதிமன்றத்துக்கு ஒருத்தவங்க போயிருக்காங்க, நீதிமன்றம் கன்சிடர் பண்ணியிருக்கணும். என்னன்னாக்கா இந்த மக்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை, அறவழியில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மக்களுக்கு இடையூறாக இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சதுல தப்பு கிடையாது. மேபி வந்து அது ஒரு மெயினான ஒரு இடம் டிராஃபிக் அப்படின்னா, ஆனால் இதே நீதிமன்றம் இதையும் கணக்கில் எடுத்துருக்கணும்ல. அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அந்த கோரிக்கைகள் நியாயமானவையா அப்படிங்கிறதையும் அங்கே பேசியிருக்கணும்ல அப்படிங்கிறது இருக்குல்ல. அது விடுங்க, அது நம்ம வந்துட்டு அது ஒரு பக்கம் பார்க்குறோம். அப்போ இவங்களை அப்புறப்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. குண்டு கட்டா தூக்கி இருக்கிறாங்க, அதில் வந்து பல பேர் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குனாக்கா, இந்த களத்தில் முன்னாடி நின்னாங்க இல்லையா, ஒரு சில அட்வொகேட்ஸ் முன்னாடி நின்னாங்க, அந்த குழுவாக இருந்து செயல்பட்டாங்க இல்லையா, அந்த போராட்ட குழுவில் கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்து குறி வச்சு தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த களத்துல போராட்டத்தில் இருந்த முன்னணி ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் குறிவைத்து அந்த இரவுல தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வீடியோக்கள்லாம் வெளியில வர்றத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த அரசு எதுக்காக செயல்படுது? உடனே வந்துட்டு அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி தான் ப்ரைவேடைசேஷன் பண்ணாங்க. அப்ப அதிமுக ஆட்சி எதுக்காக அகற்றினாங்க மக்கள்? அப்ப நீங்க தானே வந்து வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க ப்ரைவேடைசேஷன்லாம் பண்ண மாட்டோம், தனியார் மயமாக்க மாட்டோம், நாங்க வந்து அரசு தான் அது நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா. அப்ப இதுல இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க, என்னன்னாக்கா இந்த 2 மண்டலங்களை வந்து நாங்க வந்துட்டு பணி நிரந்தரம் பண்ணோம்னாக்கா ஒட்டுமொத்த மண்டலத்திலேயே அந்த கோரிக்கை ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட 15 மண்டலம் சென்னையில் இருக்கிறதா சொல்லப்படுது. பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு 15 மண்டலத்தில் வேலை பார்க்குறாங்களா. அப்போ அது எல்லாத்துக்கும் ஆக்கினா 167 கோடி ரூபா ஒதுக்கணுமா ஒரு மாநகராட்சி. ஆனால் 2500 கோடி ஆந்திரா நிறுவனத்துக்கு தனியார் அந்த கார்பரேட்டுக்கு ஒதுக்குனதா குற்றச்சாட்டை சொல்றாங்களே. இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு இது விட்டுருக்காங்க, அதாவது டெண்டர் கொடுத்துருக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து இந்த பணியை செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரியான 167 கோடி ஆகணும் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? நீங்கள் கோரிக்கை அதாவது அவங்க கோரிக்கை வச்சு உங்ககிட்ட வராங்க இல்லையா, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கன்சிடரேஷன்லாம் உங்களுக்குள்ள இருந்திருக்காதா? நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா, எதுக்கு அரசாங்கம் எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதுக்கு? நீங்கள் தனியார் மயத்துக்கு எதிராக நிறைய இடங்கள்ல போராடுறீங்க, அரசாங்கத்தையும் தனியார் மயமாக்கிடலாமே. மத்திய அரசு ப்ரைவேடைசேஷன் பண்ணும்பொழுது நம்ம வலுவா குரல் கொடுக்குறோம் இல்லையா. நம்ம ஏன் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசின் மீது இவ்வளவு தாக்குதல் நடத்துறோம்னாக்கா, ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுதுனாக்கா, பொதுத்துறை நிறுவனங்களே உருவாக்காம முற்று முதலமாக தனியார் நிறுவனங்களை வந்துட்டு உருவாக்குறதுக்கான முயற்சி இருக்குது. அப்ப தனியார் நிறுவனங்களை உருவாக்குறதன் மூலமா இங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு முதல்ல நீங்க பார்க்கணும். ஒண்ணு, பணி பாதுகாப்பு. தனியாருக்கு நம்ம வித்துட்டோம் ஒரு விஷயத்த அப்படின்னாக்கா, இப்ப நான் உங்ககிட்ட வித்துட்டேன், அரசு வந்துட்டு உங்ககிட்ட வித்துருச்சுனாக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னா தானே அந்த தொழிலாளர் கேட்டாகணும். உதாரணத்துக்கு நான் பணி நேரத்தை 8 மணி நேரம் அரசாங்கமா இருந்தா நம்ம போராடலாம்,
8 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்வேன், நான் 10 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்வேன். இல்ல நீ 14 மணி நேரம் வேலை செய்யணும், 15 மணி நேரம் வேலை செய்யணும், உன்னுடைய சம்பளம் 20,000 கிடையாது, உனக்கு 10,000 தான் சம்பளம், அப்படி சொன்னா நம்ம கேட்டுதானே ஆகணும். அப்ப அந்த தனியார் வந்து என்ன மாதிரியான தாக்குதலையும் அந்த தொழிலாளர்கள் மேல நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப குறைந்த அதுக்காக நான் தனியார்ல வேலையே செய்யாம யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லலை. ஆக மொத்தம் ஏற்கனவே மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்களை, சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை சம்பளம் குறைத்து ஏன் அப்படி நடத்தணும், ஏன் வந்து அவங்கள வந்து தனியார் மயமாக்குறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத கேள்வியா இருக்கு. அப்ப அதிமுகவை நாங்க எதுக்கு தள்ளி வைக்கணும்? அந்த மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. சென்னையில யார் ஜெயிச்சா? 35 சட்டமன்ற தொகுதியில 34 சட்டமன்ற தொகுதி யார் ஜெயிச்சா? ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தானே அதிமுக ஜெயிச்சது. அப்ப ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த மக்கள் திருப்பி கேட்க மாட்டானா? ஓட்டு தூய்மை பணியாளருடைய போராட்டத்துல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, திமுக தான் கையை எடுத்து தன்னுடைய கண்ணையே தன்னைத்தானே குத்துக்கிருச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சு. இல்ல அதுதான் இப்ப என்னன்னாக்கா, இந்த ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது, பல பேருடைய கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு. இங்க எல்லா கோரிக்கையும்லாம் நிறைவேற்றப்படல. அவங்க கொடுத்த வாக்குறுதியில எதுவுமே இங்க வந்துட்டு பெருசா நிறைவேற்றப்படலைங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நீங்க சொல்லணும்ல, அதிமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை நடந்துச்சுங்க, போக்குவரத்து தொழிலாளிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? 2-3 நாள் பஸ்ஸில் ஓடாமல் ஸ்தம்பிச்சுச்சா? இன்னைக்கு அதே தோமுசாவும் அதே சிஐடியும் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா, தோமுசா பண்ணாது. தோமுசா திமுகவுடைய தொழிற்சங்கம் சத்தியமாக பண்ண போகிறது கிடையாது. சிஐடி என்ன பண்ணுது? சவுந்தரராஜன் என்ன பண்ணுறாரு? கேள்வி வரும்ல. சவுந்தரராஜன் சிஐடிக்கு வந்துட்டு அதிமுக ஆட்சியில் இருந்தால் தொழிற்சங்கமாக தெரியும், இங்கே இப்போ தொழிற்சங்கம் வந்து இல்லாமல் போயிடுச்சா? அப்போ கேள்வி இருக்குல்ல ஆட்டோமேட்டிக்காக. உங்களுடைய நோக்கம் என்னங்க? தொழிற்சங்கம்ங்கிறது என்ன? அது கட்சி சார்ந்து இயங்கக்கூடியதா? தொழிலாளர்களுக்காக கட்சியை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அது இருக்கணும். தொழிற்சங்கம் இருக்கணும். அந்த தொழிலாளிகளுடைய நலனுக்காக தான் நீங்கள் போராடணும். இன்னைக்கு வரைக்கும் என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க நீங்கள்? எல்லா போக்குவரத்து தொழிலாளிக்கும் எல்லா பணப்பலன்களும் கிடைச்சிருச்சா? செட்டில்மெண்ட் பணம் கரெக்டாக போய் சேருதா? அவங்களுடைய பணங்களே அவங்க கைக்கு போய் சேருதா? எத்தனை பேருக்கு அரியர் விழுந்திருக்கு? இப்போ நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ஊதிய ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஊதிய ஒப்பந்தத்தில் எல்லாருக்குமே பணம் உயர்ந்திருக்குதா? ஓய்வு பெற்றவர்களுக்கு உயர்ந்திருக்குதா? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. எத்தனை பஸ் காலாவதியான பஸ் ஓடுது? அப்போ அதிமுக ஆட்சியில் வந்து எல்லா குற்றச்சாட்டும் இந்த ஆட்சியில் இருக்குல்ல. அப்போ அதற்கான நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் சமரசம் செஞ்சுக்கிறீங்க எல்லா இடத்துலையும். அப்போ எனக்கு என்னன்னாக்கா, அரசியலாகவே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வருகிற தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் ஏதோ ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த 5 ஆண்டு இவங்களா சலிச்சு போய் அடுத்த 5 ஆண்டுகள் அவங்க கிட்ட போவாங்க. அப்ப அப்படியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னாக்கா, திமுக கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடும்னு சொல்றேன் நான். திமுக கூட அதற்கான வாய்ப்பை வந்து பிரகாசப்படுத்திக்கும். உதயசூரியன் ஒரு சின்னம் இருக்கு, காலங்காலமா மக்கள் கிட்ட அடையாளப்பட்ட ஒரு சின்னம் இருக்கு. திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை வலுவா எடுத்துட்டு போகும். திமுக ஒரு முதன்மையான கட்சியா இருக்கு. அப்ப நீங்க கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய நீங்க இவ்வாறு செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, மக்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு என்னவாகும்? அப்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறத நீங்க இழக்க போறீங்க இல்லையா? அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி சமரசம் பண்ணிட்டு அவங்க கூட பயணிக்கணும்ன்றது? நான் பயணிங்க, நான் தப்பு சொல்ல, பயணிங்க, அந்த கூட்டணியில் இருங்க, எல்லாமே பண்ணுங்க. அதிமுக மீது நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதிமுக வந்துட்டு சரியில்லை, அதிமுக வந்துட்டு பாஜகவோட போயிடுச்சு, ஒன்றிய பாஜகவோட இருக்கு, அதனால எங்களால் ஒருபோதும் அது கூட சேர முடியாது, அதிமுகவை பாஜக விழுங்குது, பாதி கூட விழுங்கிடுச்சு, எல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் பிரச்சனைக்கு நீங்க கேள்வி கேட்கணுமா கூடாது? கேள்வி கேட்டுட்டு எலெக்ஷன் அப்போ நீங்கள் ஒப்பந்தம் போட்டுட்டு ஒரு சைனை போட்டுட்டு எனக்கு இத்தனை தொகுதி, உங்களுக்கு இத்தனை தொகுதி, நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன், நீ எங்களுக்காக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு போங்களேன். ஏன் அந்த 5 வருஷம் நீங்கள் சைலண்டாகவே இருக்கணும் அப்படிங்கிறதான கேள்வியாக இருக்குது. இப்போ இதில் இந்த போராட்டத்தை எப்படி உள்ளே கொண்டு வராங்கன்னு பாருங்கள். அந்த நீலம் சோசியலுங்கிறவங்க வந்துட்டு, அதாவது பாரஞ்சித்துடைய இயக்கம், அது பாரஞ்சித்துடைய இயக்கம் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்காக போராடுறாங்க, ப்ளஸ் வந்து விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உள்ளே வர்றதை வந்துட்டு இப்படி மாற்றுறாங்க சோசியல் மீடியாவில். என்னன்னாக்கா, அவங்க வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அந்த போராட்டத்துக்கு திசை திருப்ப வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போ திமுக அரசாங்கம் வந்துட்டு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு மாதிரியும், அவர்கள் வந்து தான் தடுக்கிற மாதிரியும், அந்த போராட்டத்தை வேணும்னே அரசுக்கு எதிராக திருப்புற மாதிரியும், இப்போ நீலம் மட்டும் திமுக கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்ன உடனே வேணான்னு சொல்ல போதா என்ன? அதுவும் வேணும் தான் சொல்ல போகுது. அப்போ நீலத்துடைய பொறுப்பு என்னவா இருக்குனாக்கா, நான் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், என் மக்கள், வடசென்னை மக்கள், அப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என் பகுதியில் இருந்த நீளத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார்? வடசென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த விளிம்புநிலை சார்ந்த ஆட்கள் தான் இங்கே இயங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேறு, அதாவது இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய ஆளும் அங்கே இயங்குவாங்க. ஏன் இயங்கக்கூடாது? இப்போ எனக்கு நான் கேள்வி கேட்குறேன்ல, இப்போ அந்த மக்களுக்கு வந்துட்டு நான் திருவண்ணாமலைக்காரன், இப்போ இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து நான் கேள்வி கேட்கறேன். ஏன்னா நான் இன்னைக்கு சென்னையில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கஷ்டமா தானே. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யார் வந்துட்டு தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறாங்களா இல்லையா? நம்ம தெரு சுத்தமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம சென்னையில் நடந்து போறோம் வரோம் அப்படின்னாக்கா, நம்ம எந்த வித குப்பையும் சைடில் கீழே பார்க்கணும். நைட்டில் இரவுலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து சும்மா ஒரு மேலே ஒரு அந்த எப்படி சொல்றது யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு மழையில் நனைஞ்சுக்கிட்டே தினசரி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் மழை பெஞ்சாலும் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்குன்னு சொல்லிட்டு இப்படி வேலை செய்யக்கூடிய ஆட்களை
நீங்க அவங்க கோரிக்கை நிறைவேற்றது ஒரு பக்கம், அவங்களை எப்படி நடத்துறீங்கன்றது இருக்குல்ல. மனுஷனா கூட நடத்தல அப்படிங்கிறது தான் அவங்களே ஒரு விஷயம். கிரவுண்டுக்கு போன உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஏன்னா நான் கூட கிரவுண்டுக்கு வரல. கிரவுண்டுக்கு வந்துட்டு என்னால ஃபுல் ஃபிளட்ஜா வந்து அங்க பார்க்க முடியல. நீங்க போயிட்டு அங்க களத்திலே இருந்தீங்க ஒரு நாள் ஃபுல்லா. இன்னும் ஒரு 7-8 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்துலயும் திமுக இந்த பிரச்சனையை இவ்வளவு மோசமாவா ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. மக்களை எந்த ஆட்சியா இருந்தாலும், அது எந்த கட்சியா இருந்தாலும், மக்களை யாரை அலட்சியப்படுத்தினாலும் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு இது வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போதும் மக்கள் பிரச்சனையை திமுக அலட்சியமா பார்க்குதோ, அலட்சியப்படுத்துதோ அப்படிங்கிற கேள்விகள் தான் நம்ம பேசுறது வந்து முன்வைக்க தோன்றது. நிறைய விஷயம் நம்ம 2 பேரும் ஆக்சுவலா என்னன்னாக்கா நீங்க சொன்னது கரெக்டான விஷயம். அதாவது இப்போ அவங்க கிளாரிட்டியோட வராங்க. என்னன்னாக்கா இந்த நம்பர்ல இந்த அறிக்கையில நீங்க கொடுத்துருக்கீங்க, லெட்டர் கொண்டு கொடுத்துருக்கீங்க, அப்ப இதெல்லாம் பாருங்கன்னு கேட்கறாங்க. உடனே மினிஸ்டர் என்ன கேட்கறாரு, எங்க நான் கொடுத்தேன், சொல்லவே இல்லை நாங்க அப்படின்றாரு. அதுக்கு உங்க சேனல்ல பேட்டி கொடுத்திருந்த நடிகை அம்பிகா அவர்கள் கூட வந்து கடுமையா பேசியிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு மறதி இருக்கலாம், ஆனா என்ன சொன்னன்றதே சொல்லலன்னு சொல்லக்கூடாது, நான் மறந்துட்டேன்பா, நான் வந்துட்டு அப்படி சொன்னா கூட பரவாயில்லையா, நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றது அபத்தம் இல்லையா. ஆமா, இப்ப இது எப்படின்னாக்கா திமுக வந்து தொடர்ச்சியா வந்து 2வது வருஷத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப 90% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கன்னு கேள்வி வருதுனாக்கா, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணணும்னு வாக்குறுதி கொடுத்தீங்க, மாணவர்களுக்கு டேப் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க, போக்குவரத்து தொழிலாளிகளான பிரச்சனை தீர்க்கப்படும் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஜாக்டோ ஜியோ அமைப்பு வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் வாக்குறுதி கொடுத்தீங்க. இவ்வளவு வாக்குறுதி இருக்கு, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது இன்னும் கேட்டீங்கன்னாக்கா மருத்துவ இடஒதுக்கீடுல வந்து 7.5% வந்துட்டு எடப்பாடி ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. அப்ப நாங்க வந்துட்டு அந்த 2.5% மீதி வந்து அந்த கமிட்டி வந்து 10% சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த 2.5% மீதி இருக்கக்கூடியதை நாங்க அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைவேற்றப்படாமல் அப்படியே தான் இருக்கு. அப்ப நீங்க யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அவங்கலாம் நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க. அது எப்படி அணுகிறதுன்னு நீங்க தான் முயற்சி பண்ணணும், அதற்கான தீர்வை நீங்க தான் தேடணும். ஏன்னா நீங்க தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஒன்று அந்த பிரச்சனையை எப்படி பேச போகிறோம், மக்கள்கிட்ட எப்படி அணுக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எக்காலத்துலேயும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அப்புறப்படுத்தி தான் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறது வந்துட்டு முட்டாள்தனம். அது நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், பெரிய ஆள், அதனால் நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். ஆக இதுதான் நிலைமை. இன்னும் வருவாங்க போராட்டத்துக்கு. அதாவது கண்டிப்பாக யாரெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தாங்களோ, இப்போ எப்படி வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள அப்புறப்படுத்தி வெளில போனாங்க. அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? அதிமுக குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? அப்போ நீங்களும் அதுதானே பண்ணுறீங்க. அப்போ எங்கிட்ட நிதி இல்லைன்றீங்க, அப்போ அதிமுக கிட்ட நிதி இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த வாக்குறுதிலாம் கொடுக்கும்போது இதையெல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நீங்கள் பல கமிட்டிகள்லாம் வேற போடுறீங்க. 5 பொருளாதார வல்லுநர்களை சேர்த்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை கவனிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் போடுறீங்க. வாக்குறுதி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. பாசிபிலிட்டிஸை பார்த்து தானே கொடுத்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் நிறைவேற்றப்படலைங்கிற குற்றச்சாட்டு வரதானே செய்யும். நான் இத்தனை குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து இத்தனை வந்துட்டு அதாவது ஆதார விலை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. விவசாயத்துக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு அரசால் நிறைவேற்ற முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி வந்துட்டு அந்த எலெக்ஷனில் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ இப்படி பிரச்சனையும் வரக்கூடிய மக்களையாவது எப்படி அணுகணும்னு தெரியணும்ல நமக்கு. அப்படி சரியாக அணுகாமல் போனால் உங்களுக்கு தான் சிக்கல். நீங்கள் தான் போய் மக்களை சந்திக்க போகிறீங்க. அதிமுகவுக்கு இப்போ பெரிய சிக்கல் கிடையாது, திமுகவுக்கு தான் பெரிய சிக்கல். ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு போயிட்டு நீங்கள் தான் போயிட்டு நான் இதை செஞ்சேன்னு சொல்லி கேட்க போகிறீங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கனாக்கா இதெல்லாம் நீங்கள் செய்யலன்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்க போகிறாங்க. அப்போ யாருக்கு டிஃபிகல்ட்டி, யாரை மக்களை சந்திக்கிறத பிரச்சனைங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சரா அப்படிங்கிற கேள்விகளை எழுது. ஏன் அப்படின்னா மக்கள் பிரச்சனையை திமுக அரசு சரியாக கையாளலையோ அப்படிங்கிற நிறையா கேள்விகள்லாம் எழுகிறது. நம்ம அடுத்த ஒரு சமூக பிரச்சனையை தோலுரிச்சு காட்டலாம். நிறைய விஷயம் நம்ம 2 பேருமே கலந்து உரையாடி ஷேர் பண்ணிக்கிட்டோம். மிக்க நன்றி. 2 கட்சியுமே, ஆண்ட கட்சியும் சரி ஆளுகிற கட்சியும் சரி, மக்கள் பிரச்சனையை கருத்தில் எடுத்துக்கணும், அதற்கு தீர்வு காணணும். அவ்வளோதான். நன்றி.